ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. கம்பராமாயணம் பாலகாண்டம். ஆதி அந்தம் அரியன யாவையும் ஓதினார் அலகில்லன உள்ளன வேதம் என்பன மெய்நெறி நன்மை என் பாதமல்லது பற்றிலர் பற்றுயிலார். அருமைப்பாடு உடையவை என்று சொல்லப்படும் எல்லா துறைகளையும் முதலும் முடிவுமாக முற்ற கற்றவர்களும் அழகு வகைகளால் அளவு இல்லாதவையும் சாகைகளால் அளவு உள்ளனவுமாகிய வேதங்கள் என்று சொல்லப்படுவனவும் அகப்பற்றும் புறப்பற்றும் இல்லாதவர்களும் ஞான நெறி கனியாகிய இறைவனது ஆதாரமாக பிறிது ஒன்றையும் பற்ற மாட்டார்கள். முற்ற ஓதி கற்றவர்க்கும் வேதங்களுக்கும் பற்று அற்றவர்க்கும் கடைச்சரண் பகவானின் பாதங்களே. அறிவின் முதிர்ச்சி, கலையின் முடிவு, பற்றுறுதியின் எல்லை யாவுமே கடைத்தேற இறைவனின் சுழலொன்றே கதி என்கிறது இப்பாடல். எந்நிலை உற்றார்க்கும் அரணாவது சரணாகதியே என்பது பக்தி நெறியினர் ஏற்கும் முடிவு. அதனை கவி சக்கரவர்த்தி இப்பாடலால் உறுதி செய்கிறார். ஓசை பெற்று உயர் பார்க்கடலுற்றொரு பூசை முற்றவும் நக்கு புபுக்கின ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்ற காசுயில் கோற்றத்து ராமன் கதையரோ. ஒரு பூனை ஒலி மிகுந்ததும் உயர்ந்ததுமான பார்க்கடலை அடைந்து அந்த பார்க்கடல் முழுவதையும் நக்க புகுந்தாற் போல குற்றமில்லாத வெற்றி கொண்ட ராமபிரானது இக்கதையை ஆசை கொண்டமையால் சொல்லத் தொடங்கினேன். ஓயாத ஒலி கடலுக்கு இயல்பு ஆதலின் ஓசை பெற்று உயர் பார்க்கடல் என்றார். தேவருக்கு அமுது ஈந்த சிறப்பை பற்றி உயர் பார்க்கடல் என்றார் போலும். எளிய பூனை ஆழ்ந்து பரந்த பார்க்கடல் முழுவதையும் நக்கி குடித்து தீர்த்துவிட முடியாது என்பது தெளிவு. ஆயினும் அந்த முயற்சி குறித்து ஒரு பூனை பார்க்கடலை அடைந்திருக்கிறது. இம்முயற்சிக்கு ஆற்றலை விட பேராசையே காரணமாக இருக்க முடியும். அதுபோல தன்னொப்பார் இல்லா அப்பனாகிய நடையில் நின்றுயர் நாயகனின் புகழ்கடலை அளந்துரைக்க முடியாது என்பது தெளிவு. ஆயினும் ஆற்றல் கருதாத பேராசை காரணமாக மட்டுமே இச்செயலில் துணிந்து இறங்கி இருப்பதாக கவி சக்கரவர்த்தி கூறுகிறார். உவமை அணி. பூனையை உவமையாக கொள்ளாமல் ஆசை பற்றிய அதன் முயற்சியையே உவமையாக கொள்ளல் வேண்டும்